வாழ்க ராணி, வந்தே மாதரம். வாழ்க ராணி. வணக்கம் அரசு. வணக்கம் அமைச்சரே, அமருங்கள். நம் நாட்டில் ஏதோ விண்ணப்பம் உள்ளதா? அரசியரே, ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் உள்ளது. என்ன விண்ணப்பம் கூறி கேட்போம். ராணியாரே, நம் நாட்டு மக்களின் வீடுகளில் கொள்ளை போய் விடுகின்றன. யார் அதை கொள்ளையடித்து விடுகிறார்கள்? கொள்ளைக்காரர்கள் தான் ராணி, கொள்ளையடித்தார்கள். அந்த கொள்ளைக்காரர்களை பிடிக்க அவனுக்கு எத்தனை நாட்கள் அவகாசம் வேண்டும்? 2 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்கள் ராணி. உனக்கு நான் 2 நாள் மட்டும்தான் அவகாசம் தருவேன். அதற்குள் நீ அந்த கொள்ளைக்காரனை கொண்டு வந்து என் முன்னால் நிற்க வேண்டும். அப்பாடே ஆகட்டும் ராணி. இப்பொழுது நீ சென்று வா. நன்றி. காட்சி 2. கொள்ளைக்காரரை பிடித்து வரும் காட்சி. ராணி, இவன் தான் அந்த கொள்ளைக்காரன். நீதான் அந்த கொள்ளைக்காரனா? ஆமாம், நான் தான் அந்த கொள்ளை. நீ கொள்ளையடித்ததற்காக உனக்கு நான் 5 வருடங்கள் சிறை தண்டனை அளிக்கிறேன். எதற்கு இப்படி சிரிக்கிறாய்? தவறு செய்த எனக்கு 5 வருடங்கள் தண்டனை, பெரிய தவறு செய்தவனுக்கு 500 ஆண்டுகள் தண்டனை தருவாய் அல்லவா, அதனால் தான் சிரித்தேன். யார் அந்த பெரிய கொள்ளைக்காரன்? தான் ராணியாரே. நானா? ஆமாம். என்னை பார்த்து நீ எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம்? நாட்டு மக்களிடம் வரி என்ற பேரில் சொத்துக்கள், பணங்கள் அனைத்தையும் பறிக்கிறீர்கள் அல்லவா, அதனால் தான் அப்படி கூறுகிறேன். என்னை பார்த்து கேட்க உனக்கு என்ன தைரியமா உண்டு? நான் மட்டும் கூறவில்லை, நாட்டு மக்களும் தான் கூறுகிறார்கள். வேண்டுமெனில் உங்கள் அமைச்சரிடம் கேளுங்கள். அமைச்சரே, இங்கே வாரும். இவன் என்ன சொன்னான் என்று கேட்டீர்களா? கேட்டனே. அப்படியா உன் மக்கள் எல்லோரும் கூறுகிறார்கள்? தான் ராணியாரை கூறுகிறார்கள். அப்படியா? தார்னி, இதை பற்றி அவங்க 2 பேர்த்தையும் திரும்பி நீங்க சொல்லுங்க. ஆம் ராணியாரை, திருவள்ளுவரும் கூறியுள்ளார். சொல்லுடி. இங்கே கூறு. வேலோடு நின்றான் இடுவென்றது போகும், கோலோடு நின்றான் இரவு. அப்படியா திருவள்ளுவர் கூறியிருக்கிறார்? அதான் ராணி, திருவள்ளுவர் கூறியுள்ளார். அப்படியா? அவ்வாறே. இப்பொழுதே ஊர் மக்கள் எல்லாத்தையும் அழைத்துள்ளனர். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கவேன். சரி ராணியாரே. ஊர் மக்கள் எல்லோரிடமும் நான் என்ன மன்னிப்பை கேட்கிறேன். என்னை நல்ல ராணியாக மாற்றி கொடுத்த கொள்ளைக்காரனுக்கும் என் அமைச்சருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்ளைக்காரனை எங்கே வா. வந்துவிட்டேன். உனக்கு நான் 5 வருடங்கள் சிறை தண்டனை அளித்திருந்தேன் அல்லவா? அதற்கு பதிலாக நீ என் அரண்மனையில் வேலை செய். சரி ராணி. சரி, இப்பொழுது எல்லாரும் சென்று வாருங்கள். நன்றி ராணியாரே.